வணக்கம் சார், நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 5 HP கரண்ட் மோட்டருடைய அவுட்புட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா போருடைய டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 500 அடி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 400 அடியில் வந்து மோட்டர் நிறுத்தியிருக்கோம். இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரண்ட் மோட்ரு டைரெக்டாக இறக்குனதுனால நம்ம சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா 12 பேனல் போட்டிருக்கோம். லூம் சோலாரில் 590 வாட்ஸ் டாப்கான் பேங்க் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். நமக்கும் இதே மாதிரி சோலார் போடணுமா, நம்மளோட விவசாயத்துக்கும் சோலார் அமைக்கணுமா, நம்ம இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 HP மோட்ரு மூலியமாகவும் ரன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மோட்ரை பொறுத்து தான். நீங்கள் 7 HP மோட்ரு வேணாலும் ரன் பண்ணிக்கலாம், இல்லை 5 HP ஆர் 3 HP எது வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் மோட்ரு சூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்மளுடைய ப்ரைஸ் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும். 5 HP மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 590 வாட்ஸில் 12 பேனல் ரன் பண்ணியிருக்கோம். இந்த பேனல் ரன் பண்ணதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஸ்டார்ட் ஆயிரும். விவசாயத்துக்கு நல்ல ஃபோர்ஸான வாட்டர் வேணும்னா 5 HP மோட்டருக்கு போயிருங்க. அது நல்லா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவுட்புட் கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். டிசி எர்த்திங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏசி எர்த்திங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் அரெஸ்ட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பூந்தோட்ட சர்வீஸ் மூலியமாகவும் ஆயில் இன்ஜின் மூலியமாகவும் விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மாதம் கட்டக்கூடிய மின் கட்டணத்தை தவிர்க்கலாம். ஆயில் இன்ஜினுக்கு வாங்கி ஊற்றக்கூடிய டீசலையும் தவிர்த்திடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.